சின்னமருது பெரிய மருது என்று அழைக்கப்படும் இவர்கள் 1785 முதல் 1801 வரை நம்ம மண்ணை அடிமைப்படுத்தி வந்த இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடினார்கள் என்று சொல்லலாம். பீரங்கி போன்ற அதிநவீன ஆயுதங்களோடு போரிட வந்த வெள்ளையர்களை வேல்கம்பும் வீச்சருவாலும் வச்சு ஓட விரட்டிய பெருமை அவர்களையே சேரும். அண்ணன் தம்பியான இவர்கள் மன்னர்களாக சிவகங்கையை ஆளவில்லை. ராமநாதபுர சமஸ்தானத்தை ஆண்ட மன்னன் சேதுபதியின் மகள் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னன் முத்து வடுகநாதருக்கு மணமுடிக்கப்பட்டதும் மகோட சாம்ராஜ்யத்துக்கு பாதுகாவலரா சேதுபதி மன்னரால் அனுப்பப்பட்டவர்கள் இந்த மருதுபாண்டியர்கள். ஊமத்துறையை ஒப்படைக்காவிட்டால் சிவகங்கை மீது போர் தொடுக்கப்படும் பிரிட்டிஷ்காரனுங்க மிரட்டுறாங்க. அதை கேட்டு பெரிய மருது பார்த்து விட்டு சிரிச்சுட்டு அமைதியா இருக்காரு. இவனுங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு உடனே பிரிட்டிஷ்காரனுங்க சின்ன மருதுவை மிரட்டுறாங்க. சென்னையிலிருந்து படை வரும்னு. அதற்கு சின்ன மருது கூறுகிறார், வரட்டும், திருமயத்திலே பாதி விழும், மாராப்பூர் மண்ணிலே மீதி மடியும், காளையார் கோயில் கோட்டையிலே உங்களது கால்களும் தலைகளும் வாங்கப்படும், ஆட்கள் மீது இருந்தால் அழைத்து வாருங்கள் சிவகங்கைக்கு மிரட்டுற பிரிட்டிஷ்காரனுங்க தொடனடி